வணக்கம். மறுபடியும் உங்களை என்னுடைய வீடியோ மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப அவசியமான டாபிக். இப்ப ஏன்னா பசங்க எல்லாமே இப்ப எக்ஸாம்ஸ் எழுத போறாங்க. முக்கியமா அந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதுற 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் பசங்க மற்றும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ எல்லா எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய பசங்களுக்குமே இந்த வீடியோ வந்து ஆப்டா இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் மட்டும் கிடையாது. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, ஸ்கூலில் சின்ன ஸ்கூல் ஸ்டடீஸ் படிக்கிறாங்க இல்லையா, உங்களுடைய ஆனுவல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, கடைசி வரையும் வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய பசங்களுடைய அந்த தேர்வை குறித்த அந்த பயத்தெல்லாம் நீக்கி ஒரு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து அடுத்த நிலைக்கு போனாங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. அதுக்கான ஒரு 10-15 நிமிஷத்துக்கான முதலீடு தான் இது. கடைசி வரலையும் வீடியோவை பாருங்கள், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ எல்லா எக்ஸாம் எழுதுகிற குழந்தைகளுக்குமே அந்த எக்ஸாம், அந்த தேர்வு அப்படின்னு நினைக்கும் பொழுதே ஒரு மனசில் ஒரு பதட்டம், ஒரு நடுக்கம், ஒரு மறதி. படித்ததெல்லாம் அந்த டைமில் நல்லா படிச்சிருப்பாங்க, எக்ஸாம் டைமில் அது எல்லாமே ஞாபகத்துக்கு வராது. ஸோ இந்த மாதிரியான ஒரு குழப்பம், இந்த மாதிரியான மனநிலையில் பசங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நிலைமையில் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது அந்த மனசில் இருக்க அந்த எமோஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, உணர்வுகள், குழப்பம், மறதி, இதெல்லாம் அவங்களுக்கு நீங்கிருச்சுனாலே அவங்க எக்ஸாம்ஸை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஐயமும் கிடையாது. ஸோ இப்போ சில பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, ஸோ டாப் ஸ்கோரராக இருப்பாங்க, இன்னும் அதிகமாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபாஸ்ட் ரேஞ்சில் போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய மனசு ரிலாக்ஸ்டாக அமைதியாக இருக்கும்பொழுது அவங்களால அதை ரீச் பண்ண முடியும். ஸோ மிடில் மார்க்ஸ் எடுக்கிற ஒரு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கும் ஹை மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு வழியை இது ஏற்படுத்தும். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் நல்ல மார்க்ஸ் எடுப்பாங்க. சில பேர்லாம் நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் நான் பாஸ் ஆயிடுவேனா, பயப்படுவேனா? பயப்படாதீங்க. நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, எஃபர்ட் போட்டிருந்தீங்கன்னா மனசார நீங்கள் இந்த ஓப்பன் இஎஃப்டி நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு எல்லாமே சுலபமாகவே ஈஸியாக முடிஞ்சு நீங்கள் எதிர்பார்க்காததை விட நல்ல மார்க்கே உங்களுக்கு கிடைக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இப்போ நம்ம இந்த இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த ஹோப்பனோ அப்படின்றது வந்து பேரலைஸ்ட் அட்டாக் ஆனவங்களே சில பேரெல்லாம் குணப்படுத்தியிருக்கு இந்த இஎஃப்டின்ற டெக்னிக். ஸோ அது அப்பேற்பட்ட அந்த பேரலைஸ்ட் பர்சனையே குணப்படுத்தும் பொழுது இந்த எக்ஸாம்ஸ்க்கான அந்த உணர்வுகள் உள்ள உங்களை பயமுறுத்துகிற அந்த உணர்வுகளை எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. என் பேர் டெல்லி பாபு. நான் ஒரு ஹோப்பனோ பயிற்சியாளர். ஜென்ரலாக வந்து எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ மூலமாக கற்றுக்கிட்டு உங்களால் என்னுடைய தேர்வை என்னால் தைரியமாக எதிர்கொள்ள முடியும், எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, என்னால் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்க முடியும், இந்த வீடியோ பார்த்ததுனால எனக்கு கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறதே என்னுடைய இந்த வீடியோவுக்கான வெற்றியாக நான் கருதுகிறேன். கண்டிப்பாக இது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த வீடியோவும் இருக்கும்ன்றதுல எந்த ஐயமும் கிடையாது. இப்போ இந்த ஓப்பனோ பற்றி இந்த எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தானான்னு கிடையாது, வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைக்குமே இதை நீங்கள் பயன்படுத்த முடியும். இப்பொழுது ஃப்ரீ கிளாஸ் கூட போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீக் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் இதோட நம்பர் இங்கே இருக்குது, இதில் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா, மெசேஜ் பண்ணிங்கன்னா ஐ வில் கெட் பேக் டு யூ. ஸோ அதில் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் ஃப்ரீ கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பெய்டு கோர்ஸ் டேரெக்டாகவே ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போவோம். டெமோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த அந்த இடத்துக்கு நீங்கள் இப்போ கற்பனையாக நீங்கள் போங்க. இப்போ நீங்கள் இப்போ எக்ஸாம் ஹாலில் உட்காருங்க. எக்ஸாம் ஹாலில் உட்காந்தோடனே உங்களுக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் வருதுன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் பெரிய எக்ஸாம்ஸ் எழுதும் பொழுது ஒரு பயம் இருக்கும், ஒரு நடுக்கம் இருக்கும், ஒரு மாதிரியான ஒரு உணர்வுகள்லாம் நெகட்டிவாக வரும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான உணர்வுகளை கொண்டு வாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் உங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வுகள் வருது, எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பாருங்கள். 1 to 10 வச்சுங்க. 1ன்றது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குன்னு அர்த்தம். 10ன்றது ரொம்ப ஹை லெவல். ஸோ எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு பேப்பரில் குறித்து வச்சுங்க. இந்த வீடியோ முடிஞ்சிட்ட பிறகு, இந்த ப்ராக்டிஸ் முடிஞ்சிட்ட பிறகு நீங்கள் அதே சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்கள். அந்த எமோஷன்ஸ் 1 to 10லேருந்து கம்மியாக இருக்கா, இல்லை முற்றிலும் போயிருக்கா அப்படின்றத நீங்கள் யோசித்து எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் தெரிவிங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போது நம்ம அந்த இஎஃப்டி டெக்னிக் உள்ள போகிறோம். ஸோ இஎஃப்டின்றது என்னது, எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியிலே சில வந்து
பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, மெரிடியன் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து பிளட் சர்க்குலேஷன்ஸ் போகாமல் ஸ்டக் ஆகி நம்மளுடைய எமோஷன்ஸை அப்படியே முடக்கி வச்சுருக்கோம், சரிங்களா? அது நீங்கள் ரிலீஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய எமோஷன் ஃப்ரீ ஆக முடியும். உங்களுடைய அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ், அந்த இந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணங்கள்லாம் வெளியே போகும்பொழுது நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாகிடுவீங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரீ ஆன பிறகு உங்களுடைய எனர்ஜி லெவல் வேறு லெவலில் இருக்கும். ஸோ உங்கள் எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் எதை நீங்கள் பண்ணாலுமே அதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஓகே, ஸோ நான் மெரிடியன் பாயிண்ட்ஸ் எங்கே இருந்தது ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் சொல்லிடுறேன். இந்த கராத்தே சோக் பாயிண்ட் சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடத்துல ஒரு மெரிடியன் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களை புருவம் இருக்கு இல்லையா, இந்த புருவத்துக்கு மேலே இந்த இடத்துல நீங்கள் ஒரு டேப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல டேப் பண்ணுற மாதிரி இருக்கும் சைடில். அதுக்கப்புறம் கண்ணுக்கு கீழே, அதுக்கப்புறம் உச்சந்தலையில், அதுக்கப்புறம் இந்த மீசை வர பகுதியில், அப்புறம் உதட்டுக்கு கீழே, அப்புறம் இங்கே காலர் போன் இருக்கும் இல்லையா, இந்த காலர் போனில், அப்புறம் இந்த அக்கல்லையும், அதுக்கப்புறம் இந்த விரல் இருக்கு இல்லையா. இப்போ நான் வந்து ரைட் ஹேண்ட், அதனால் ரைட் எடுத்துகிட்டு விரலுக்கும் இந்த இந்த தோல் பகுதி இருக்கு, அது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகலையே, அந்த இடத்துல டேப் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு விரலுக்கும் நம்ம டேப் பண்ணி முடிக்க போகிறோம், சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அந்த டைமில் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் வருது, அதை நீங்கள் கற்பனையில் கொண்டு வந்துட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பயம் இல்லை ஒரு பதட்டம்னு வச்சுங்க. ஸோ பயம் பதட்டம்னு ரெண்டுத்தையுமே கூட வச்சுப்போம். ஸோ இதை நம்ம உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்குது இன்டென்சிட்டி, எனக்கு 8 இருக்குப்பா அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பண்ண போகிறோம், டெமோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ரெடி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறதே கூடவே சொல்லிக்கிட்டே இந்த டேப் பண்ணுங்க, சரிங்களா? எனக்கு தேர்வை குறித்து பயந்தாலும் நான் என்னை முழுவதுமாக நேசிக்கிறேன். நான் என்னை முழுவதுமாக அங்கீகரிக்கிறேன். தேர்வை குறித்து என்னுடைய பதட்டங்கள் இருந்த போதிலும் நான் என்னை நம்புகிறேன். நான் என்னை விரும்புகிறேன். தேர்வை குறித்து எத்தனை வெறுப்புகள் வந்தாலும் நான் என்னை அங்கீகரிக்கிறேன். நான் என்னை விரும்புகிறேன். ஒரு மூச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு அப்புறம் டேப் பண்ணுங்க. தேர்வை குறித்து என்னுடைய பதட்டமே என்னை விட்டு விலகு. தேர்வை குறித்து என்னுடைய பயமே என்னை விட்டு விலகு. அப்புறம் கண்ணு கீழே. தேர்வை குறித்து என்னுடைய நடுக்கமே என்னை விட்டு விலகு. தேர்வில் வரும் மறதிகளே என்னை விட்டு விலகு. தேர்வை குறித்து வரும் பயங்களே என்னை விட்டு விலகு. தேர்வை குறித்து வரும் நடுக்கங்களே என்னை விட்டு விலகு. காலர்போன். தேர்வை குறித்த என்னுடைய பயமே என்னை விட்டு விலகு. தேர்வை குறித்த என்னுடைய நடுக்கமே என்னை விட்டு விலகு. தேர்வை குறித்த என்னுடைய பதட்டமே என்னை விட்டு விலகு. தேர்வை குறித்த என்னுடைய பயமே என்னை விட்டு முழுவதுமாக விலகு. பாடங்களை குறித்த என்னுடைய பயமே என்னை விட்டு முழுவதுமாக விலகு. பரீட்சை குறித்த என்னுடைய நடுக்கமே என்னை விட்டு முழுவதுமாக விலகு. பாடத்தை குறித்த என்னுடைய பயமே என்னை விட்டு முழுவதுமாக விலகு. தேர்வை குறித்த என்னுடைய பயமே என்னை விட்டு முழுவதுமாக விலகு. நான் எத்தனை பயமாக இருந்தாலும் நான் என்னை முழுவதுமாக விரும்புகிறேன். நான் என்னை முழுவதுமாக அங்கீகரிக்கிறேன். நான் என்னை முழுவதுமாக நேசிக்கிறேன். ரிலாக்ஸ். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, காலையில் லாஸ்ட் நைட் என்ன சாப்பிட்டீங்க? இது வந்து ஒரு பேட்டர்ன் இன்டரப்ஷன் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து அதே சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்கள். அகைன் எக்ஸாமில் போய் உட்காருங்க, அதே மாதிரி சுச்சுவேஷன்ஸ் உட்காரும் பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, எமோஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேபி சில பேருக்கு 8ல் இருக்கலாம், 0 சடனாக முடியும். சில பேருக்கு 8லேருந்து 4 ஸ்டெப் டவுன் ஆகிருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அகைன் இன்னொரு தடவை நான் சொன்ன இந்த டெமோவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அகைன் இட் கம்ஸ் டு 0. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது
இன்னிலேருந்தே நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண எக்ஸாம் டைமில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபியரிங்கே இருக்காது, ஒரு பயமே இருக்காது. ஈஸியாக வந்து எது வந்தாலும் நீங்கள் அதை சமாளிச்சிருவீங்க. சூப்பராக எக்ஸாம் எழுதிருவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மார்க் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது எந்த சந்தேகமும் கிடையாது. உங்கள் மனசு லேசாயிருச்சு, அமைதியாயிருச்சுன்னா உங்களால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்றதுல எந்த ஐயமும் கிடையாது. சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்க இதை பார்த்துட்டு அவங்களுடைய மனசை கிளியர் பண்ணிவிட்டு மார்க்ஸ் நல்லா எடுத்தாங்கன்னா அதனுடைய புண்ணியம் உங்களையும் போய் சேரட்டும். எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணி சர்வீஸ் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அற்புதமான இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கும் இதை நீங்கள் பொறுமையாக இவ்வளோ நேரம் கேட்டுக்கொண்டது அனைவருக்கும் என் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் உங்களை இந்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுவரையிலே உங்களிடமிருந்து விடைபெறுவது டெல்லி பாபு சம்பந்தம். நன்றி, வணக்கம்.